ஒரு லக்னத்துக்கு 7வது இடத்துல குரு ஆட்சியாவோ, உச்சமாவோ ஆவறதுனால என்ன மாரி அமைப்பு ஜாதகருக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பொதுவா எந்த லக்னங்களுக்கு பொருந்தும்னா, உங்களுக்கு கன்னி லக்னத்துக்கும், மிதுன லக்னத்துக்கும் பொருந்தும். ஏன்னா, குரு உங்களுக்கு தனுசு மற்றும் மீனத்தில வந்து உங்களுக்கு ஆட்சி ஆவாரு. அதே மாரி மகர லக்னத்துக்குமே 7வது வீடான கடகத்தில வந்து உச்சமாவாரு. அப்போ இந்த குருவோட தசை வரும்போது, கண்டிப்பா இந்த ஜாதகருக்கு குரு தனிச்சிருக்கக்கூடிய நிலைமையில திருமணம் ஆயிருந்துச்சுன்னா, திருமண வாழ்க்கையில நிச்சயமா ஒரு பிரச்சனைய குடுக்காம போகாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு எப்பயுமே தனிச்சு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைய குடுப்பாரு. இவரு இங்க வேற ஏதாச்சும் ஒரு கிரகத்தோட சேர்ந்திருந்தா கூட அந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. ஆனா, குரு தனிச்ச நிலைமையில இந்த மாரி 3 லக்னங்களுக்கு ஆட்சியாவோ, உச்சமாவோ இருந்துச்சுன்னா, திருமணம் ஆனவங்களுக்கு நிச்சயமா ஒரு பிரச்சனைய அவரோட தசா காலத்தில குடுப்பாரு. புத்தி காலத்தில கூட பெரிய அளவுல தொந்தரவு இல்லனாலும், அவரோட தசையில அந்த குரு வக்ரமாகாம இருந்துச்சுன்னா, நிச்சயமா ஒரு தொந்தரவு உண்டு. வேற ஏதாவது ஒரு கிரகத்தோட சேர்ந்திருந்தா கூட பாதிப்புகள் வந்து கண்டிப்பா குறையும்.